இப்போது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 16ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். கர்த்தர் சித்தமானால் இன்று இந்த 16ஆம் அதிகாரம் முழுவதையும் முடித்து விடுவோம் என்று இயேசுவின் நாமத்திலே நம்புகிறேன். முழு வேதத்திலும் ஒரு வேதனையான ஒரு அதிகாரம் இந்த 16ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுகிற ஒரு அதிகாரம். முதலாவது வசனம், அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோபாக்கினை கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவர் மனிதனை நேசித்து 6 நாட்களில் அவனுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் அவனோடு ஓய்ந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் தான் சிருஷ்டித்ததை நல்லது 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 என்று மிகுந்த அன்போடு கண்டவர் 7ஆம் நாளுக்கு பிறகு எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது என்று ஆண்டவர் மகிழ்ச்சியோடே சொன்னார். அந்த 7 நாளும் ஒரு மகிழ்ச்சியான நாள். 6 நாட்கள் சிருஷ்டிப்பின் நாள். 7ஆம் நாள் மனிதனுக்கு முதலாவது நாள், தேவனோடு செலவழித்த நாள், தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்ட நாள். ஆனால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் மனுஷனை பூமியில உண்டாக்கினதற்காக மனசாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு வேதனையாய் இருந்தது. என்னுடைய ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை என்று துக்கத்தோடு 3ஆம் வசனத்தில் அவர் சொன்னார். பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே பிரிவுண்டாக்குனது. மனுஷனுடைய அக்கிரமம் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது. கொலை பாதகங்கள், பழிகள், இரத்த பழிகள் பூமியிலே நிரம்பி இருந்தது. சின்ன சின்ன நியாய தீர்ப்புகள் பூமிக்கு அவர் கொண்டு வந்தார். சோதோம் குமாராவை அவர் அழித்தார். நினிவே பட்டணத்துக்கு 40 நாட்கள் தவணை கொடுத்தார். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகும் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டது. அவருடைய எல்லா நியாய தீர்ப்புகளிலும் கடைசியான மிக வேதனையான நியாய தீர்ப்பு 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுகிற நியாய தீர்ப்பு இந்த 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொருவரும் கோபாக்கினை கலசங்களை ஊற்றினார்களாம். ஊற்றுதல் என்பதற்கு அபிஷேகம் பண்ணுதல் என்பது அர்த்தம். முதல் அபிஷேகம் யாக்கோபு ஒரு பிரயாணமாய் போகும்போது எந்த கல்லை தலையிலே வைத்து படுத்திருக்கும் போது வானம் திறந்ததோ, தேவன் அவனோடு பேசினாரோ, பூமிக்கு வானத்துக்கு இடையே ஒரு ஏணி வைக்கப்பட்டதோ, காலையில் எழும்பி அந்த தூணை நட்டி அதற்கு மேல் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு இந்து மதத்தில் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், விதவிதமாய் அருள் அபிஷேகம் பண்ணுகிறார். போன வாரம் நான் பார்த்தேன், கர்நாடகா மாநிலத்தில் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக 5000 இந்து கோயில்கள் அபிஷேகமும் பூஜை ஆராதனை நடத்துவதற்கு எத்தனையோ கோடி ரூபாய் அவர்கள் செலவழித்தார்கள் என்று. மனுஷர் மேல் பலவிதமான அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் ஊற்றுகிறார். நம்ம மேல முதல் ஊற்றுகிற அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நாம் பரிசுத்தத்தில் பூரணப்பட வேண்டும் என்பதற்காக. நம்ம மேல ஊற்றுகிற 2வது அபிஷேகம் அக்கினி அபிஷேகம். அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும் என்பதற்காக.
நம்மேல ஆண்டவர் மூன்றாவது ஊற்றுகிற அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம். நசனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நான்காவது ஆண்டவர் ஊற்றுகிற அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஆண்டவரை பாடி துதிக்கணும், ஆராதிக்கணும் என்பதற்காக, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ண வேண்டும் என்பதற்காக ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். ரோமர் 5:5 அன்பின் அபிஷேகத்தை குறித்து வாசிக்கிறோம். சகரியா 12:10 கிருபையின் அபிஷேகத்தை, விண்ணப்பத்தின் அபிஷேகத்தை குறித்து பார்க்கிறோம். பல அபிஷேகங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கடைசி அபிஷேகம் மகிமையின் அபிஷேகம். தன்னுடைய மணவாட்டியின் சபையை மகிமையினால் அபிஷேகம் பண்ணி மறுரூபமாக்கி மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாய் மாற்ற வேண்டும் என்பது அந்த மகிமையின் அபிஷேகம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை உலகத்தார் கேட்காத போது அந்த அபிஷேகத்தை அல்ல, கோபாக்கினேன் கலசத்தின் அபிஷேகத்தை பூமியிலே ஊற்றுகிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது அக்கினி அபிஷேகத்தை தருகிறார். புறக்கணிக்கிறவர்களை அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே ஆண்டவர் தள்ளுகிறார். அருமையான அக்கினியும் உண்டு, மகா வேதனையான அக்கினியும் உண்டு. பூமியிலிருந்து மேலே எழும்பி செல்லுகிற அக்கினி உண்டு. எந்த இடத்துல தீ கொளுத்தினாலும் அந்த அக்கினி மேலே நோக்கி போகிறது. பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினியும் உண்டு. சூரியனிலிருந்து இறங்கி வருகிற அக்கினி எப்போதும் கீழே தான் நோக்கி வருகிறது. தேவனுடைய அற்புதமான, நன்மையான, மேன்மையான அற்புதங்களும் உண்டு. அதே நேரத்தில் நியாய தீர்ப்பின் அற்புதங்களும் உண்டு. 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேரை கொடுக்கிறது நன்மையான அற்புதம். குருடருடைய கண்களை திறக்கிறது நன்மையான அற்புதம். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது நன்மையான அற்புதம். பிசாசை துரத்துவது நன்மையான அற்புதம். குஷ்டரோகியை குணமாக்குவது, திமிர்வாதக்காரனை சுகமாக்குவது நன்மையான அற்புதம். ஆனால் ஆண்டவர் நியாய தீர்ப்பின் அற்புதங்களை செய்தார். எகிப்திலே செய்த 10 வாதைகளும் நியாய தீர்ப்பின் அற்புதங்கள். அத்திமரம் பட்டு போனது நியாய தீர்ப்பின் அற்புதம். எலிமா என்ற மந்திரவாதியினுடைய கண்கள் குருடாய் போனது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அற்புதம். இந்த 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படும் போது நடந்ததெல்லாம் நியாய தீர்ப்பின் அற்புதங்கள். யார் மேல் இந்த நியாய தீர்ப்பு வந்தது? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். தேவதூதனை அனுப்பி சொன்னார், மிருகத்தின் முத்திரையை தரிக்காதே, மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதே, அவனுடைய இலக்கமாகிய 666 உன்னுடைய நெற்றியிலோ கையிலோ வரைந்து கொள்ளாதே. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தால் அல்லது அவனை தொழுது கொண்டால் இரவும் பகலும் உனக்கு இளைப்பாறுதல் ஏறாது, இரவும் பகலும் பாதிக்கப்படுவாய். ஆனால் தேவனுடைய கோபத்தை குறித்து எண்ணாமர்கள் துணிந்து அந்தி கிறிஸ்துவை சேவித்தபடியால் அத்தனை காரியங்களும் இந்த பூமியில வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தை பல காலங்களாய் பிரிக்கலாம். அநாதி காலம் என்ற ஒரு காலம் உண்டு. தேவதூதர்களை சிருஷ்டித்த அவர்களுக்கு என்று ஒரு காலம், அவர்களுக்கு கொண்டு ஒரு விழுகை உண்டு. மனுஷனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் குற்றமில்லாமல் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. பாவம் பிரவேசித்த போது மனசாட்சியின் காலம் வந்தது. ஆபிரகாம் காலத்திலிருந்து விருத்த சேன காலம் வந்தது.
மோசையிலிருந்து நியாயப்பிரமாணத்தின் காலம் வந்தது. பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். கிறிஸ்துவின் காலம் இருந்தது. பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து அபிஷேகத்தின் காலம் இருந்தது. ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் முன்மாரி மழையின் காலம் இருந்தது. நாம் இந்த கிருபையின் காலத்தின் கடைசியில நிற்கிறோம். பின்மாரி காலத்தின் கடைசி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலங்கள் முடிவடைகிற கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இனி வரப்போகிற 7 வருஷங்களும் அந்த நாட்களில் 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடந்து கொண்டிருக்கும். அவர் இந்த பூமியை குறித்து பொருட்படுத்தாமல் சந்தோஷமாய் அவருடைய மணவாட்டி சபையோடு மகிழ்ந்து கொண்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு எலியேசரை போல ஆபிரகாமுக்கென்று ஒரு மணவாட்டியை கூட்டிக் கொண்டு ஈசாக்கை கொண்டு சேர்த்த எலியேசரை போல கிறிஸ்துவுக்கென்று சபையை மாசற்ற மணவாட்டியாக, கரைதரையற்ற மணவாட்டியாக பரலோகத்துக்கு கொண்டு சென்ற எலியேசரும் அந்த மத்திய ஆகாயத்தில் நடக்கிற கல்யாண விருந்தில் பங்கு கொள்வார்கள். இங்கே சாத்தானுடைய அரசாட்சியின் காலம், அந்தி கிறிஸ்துவுடைய காலம். பிதாவானவர் தான் அவர்களோடு நேரடியாக இடைப்பட்டு கொண்டிருப்பார். ஆண்டவர் அவருடைய சந்தோஷமா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து 7 வருஷம் அங்கே இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி தான் அவருக்கு. தன்னுடைய மணவாட்டியை தனக்காக பக்தியாய் வாழ்ந்த சபையை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். கிருபையின் காலம் மாறி அந்தி கிறிஸ்துடைய காலம் வரும்போது பிதாவுக்கு நேர்கீழாக அது இடைப்படுகிறது. அப்பொழுதுதான் 7 முத்திரைகள் உடைக்கப்படும், 7 எக்காளங்கள் ஊதப்படும். கடைசியாக தேவனுடைய கோபாக்கினையின் முடிவாக, நியாய தீர்ப்புகளின் முடிவாக இந்த 7 தேவ தூதர்களும் அக்கினி கலசங்களை ஊற்றுவார்கள். கோபாக்கினின் கலசங்கள் ஊற்றுவார்கள். ஊற்றும் போது உலகம் தட்டையாய் இல்லை, அது ஒரு கோலத்தை போல இருக்கிறது. அவர்கள் ஊற்றுகிறது இந்த பூமி முழுவதும் வழிந்து வரக்கூடிய அளவு அதிகமான கோபாக்கினை அவர்கள் ஊற்றுகிறார்கள். சவுல் தலையில அபிஷேகத்தை ஊற்றின போது இந்த உலகம் உருண்டையான உலகம் சவுலினுடைய மண்டை போல இருக்குது. தைல குப்பினால அவர் அபிஷேகம் பண்ணாங்க. தாவீது அபிஷேகம் பண்ணும்போது தைல குப்பியால் அபிஷேகம் பண்ணல, தைல கொம்பை எடுத்து கொண்டு வந்து அதை ஊற்றினாங்க. ஆரோனுடைய சிரசு அபிஷேகம் பண்ணும்போது குப்பியும் அல்ல, கொம்பும் அல்ல, அது அவனுடைய தலை முழுவதும் வழிந்து, அவனுடைய தாடி முழுவதும் வழிந்து, அவனுடைய அங்கியல் முழுவதும் வளைகிற நிரம்பி வழிகிற அபிஷேகம். அதுதான் இயேசுவின் மேல இருந்தது. அவருடைய தலையில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவருடைய சரீரமாகிய சபையின் மேலும் வழிந்து வந்தது. இயேசுவின் மேல் எந்த அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகத்தை தான் பிதாவானவர் அவருடைய சரீரமாகிய சபைக்கு, அவருடைய அவயமாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவையும் அபிஷேகத்தையும் ஏற்றுக்கொள்ளாதபடினாலே, மிருகம் தருகிற அபிஷேகத்தை அவர்களை ஏற்றுக்கொண்டபடினாலே, சாத்தானும் அவனுடைய ஊழியர்களுக்கு என்று அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தீமையான அபிஷேகம் அது, தீமையான அபிஷேகம் அது. மைக்கேல் ஜாக்சன் மேல சாத்தானுடைய அபிஷேகம் இருந்தது. அவன் பாடும்போது
ஜனங்கள் பைத்தியமாய் அவனோடு சேர்ந்து பாடி அசுத்தாவிகளினால பிடிக்கப்பட்டு விடுவார். இந்த பாடுகிற அபிஷேகம் வரும்போது அவங்க ஸ்லைன் ஆயிருவாங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால தான் ஸ்லைன் ஆவாங்கன்னு நினைக்காதுங்க. சாத்தானுடைய அபிஷேகத்தாலும் அநேகர் ஸ்லைன் ஆவாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலும் அநேக பாடர்கள் மைக்கேல் ஜாக்சனுடைய அபிஷேகத்தை கொண்டு வந்து பேர் புகழ பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதை குறித்து தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மைக்கேல் ஜாக்சன் ஒரு இடத்துல பாட்டு பாடினாருன்னா என்ன நடக்குன்னு தெரியாம அப்படி ஆடி கடைசில சில தற்கொலை செய்து கொள்வார்கள். இச்சைகளின் ஆவிகள் ஜனங்கள் மேல இறக்கப்படும். கொலை வரி ஆவிகள் இறக்கப்படும். இப்போது ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அந்தி கிறிஸ்துடைய நாட்கள் அந்த கோபாக்கினை கலசங்களின் அபிஷேகம். ஆகவே முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தம். பரலோகத்தில் ஒரு தேவாலயம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த 7 தூதர்களும் கோபாக்கினை கலசாலத்தால் நிரப்பின போது அந்த தேவாலயம் அடைக்கப்பட்டது. மனுஷராலும் அந்த தேவாலயத்துக்குள் போக முடியவில்லை, தேவ தூதர்களாலும் போக முடியவில்லை. ஒரு ஹை கமாண்ட் வருகிறது. அமெரிக்காவுக்கு விரோதமாக ஜப்பான் போய் அமெரிக்க பகுதியில் இருந்த பேர்ல் ஹார்பரை தாக்கின போது அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கட்டளை கொடுத்தார், அந்த சிறு பையனை அனுப்புங்க, send the small boys. ஸ்மால் பாய்ஸ் என்றால் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அண்ணுகுணுகளுக்கு அவர்கள் வைத்திருந்த ரகசிய பெயர். நம்முடைய தேசத்தை அட்டாக் பண்ண ஜப்பான்ல இருந்து அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இந்த பேர்ல் ஹார்பரை தாக்கிட்டாங்களா? இன்னும் பொறுக்க கூடாது. அணுகுண்டுகளை போடுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் பூமியில எவ்வளவோ கிருபையின் தருணங்களை தந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொன்று அந்த இரத்த பழியை தங்கள் மேலே ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தை நெற்றியிலே தரித்தவர்கள், பிதா கட்டளையிடுகிறார், 7 தூதர்களை அனுப்புங்கள், 7 கோபாக்கினை கலசம் ஊற்றப்படட்டும். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோபாக்கினை கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. முதல் வாதை கொடிய புண் உண்டாயிற்று. எகிப்தில ஒரு வாதையில ஒரு வாதை. யாத்திரம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வாதையாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சூளைக்கு போங்கள். மோசையும் ஆரோனையும் பார்த்து சொன்னார், அந்த சூளையில் உள்ள சாம்பலை எடுத்து ஆகாயத்தில் தூவுங்கள். எகிப்து தேசம் எங்கும் பொல்லாத புண்கள் உண்டாயிருக்கும். பொல்லாத புண்கள் உண்டாயிருக்கும். நம்ம சில வேளைகளில் கோபத்தில் சொல்றோம், பொய் சொல்லாத வாய் புழுத்து போ. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பான். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் புதுசா ஒரு வாடகைக்கு வந்தாங்க. அந்த குடும்பத்தார் வழக்கப்படியே செய்கிறது போல மாலையில குடும்ப ஜெபம் பண்ணி ஆண்டவரை பாடி ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு குடும்பம்,
ஜன்னலை மட மட மடன்னு அடிச்சாங்க. தங்க வீட்டில் உள்ள டிவியை சினிமா பாட்டை சத்தமா வச்சாங்க. மட்டுமல்ல, அந்த வீட்டில் ஒரு 45 வயதுடைய ஒரு பெண்மணி ஜன்னல் பக்கம் நின்று அருவருப்பான தூஷணமான வார்த்தைகளை பேசி, கிறிஸ்துவ நாய்கள், வெளிநாட்டு பணத்தில் வாழ்கிற நாய்கள், இந்தியாவை கெடுக்க வந்தவர்கள், ஏன் இங்க பாடணும், அமெரிக்காவில் போய் பாடு, தூஷிக்கிறதுக்கு அருவருப்பான வார்த்தைகளை தூஷித்தார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ குடும்பம் அதை பாராமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். காலையில் எழுந்து ஆண்டவரை துதித்தார்கள், மாலையில் எழுந்து திரும்பவும் பாடினார்கள். இந்த அம்மாவுடைய தூஷண வார்த்தை 1000 மடங்கு அதிகமானது. எப்படியாவது இந்த குடும்பத்தை விரட்ட சூனியம் செய்தாவது விரட்டணும்னு நினைத்தார். 3ஆம் நாள் காலையில் இந்த கிறிஸ்தவங்க பாடி துதித்த உடனே கதவை தட்டுற சத்தம் கேட்டது. பக்கத்து வீட்டில் இருந்த அந்த 45 வயசுள்ள அம்மா நிற்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியம் பண்ணுங்க. வாயெல்லாம் கேன்சர் கட்டி, முகமெல்லாம் பெரிய பெரிய கொப்பளம், முகமெல்லாம் பெரிய புண்கள். அன்று சொல்லுகிறார், உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். இங்கே அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே எல்லாருடைய வாய்களிலே புண்கள். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியாகத்தில் சந்தோஷமா இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யாத்ராம 15:26 வாசிக்கும் போது, எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வாதையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். முதல் கோபாக்கினை கலசத்தை மனுஷர் மேல் ஊற்றினான், பூமியின் மேல் ஊற்றினார். மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 3ஆம் வசனம், 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தின் மேல் ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. உயிரோடு இருக்கிறவனுடைய ரத்தம், அதனுடைய நிறம் வேறு. செத்தவனுடைய ரத்தம் ஒரு டீப் பிரவுன் கலர்ல, ரெட் கலர்ல மாறிட்டு, அவன் அந்த கோபாக்கினன் கலசத்தை, முதல் கலசத்தை பூமியில ஊற்றினான். 2ஆம் கலசத்தை சமுத்திரத்தில் ஊற்றினான். ஆண்டவர் உண்டாக்கின சமுத்திரத்தை மனுஷன் கெடுத்து போட்டான். சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் என்று டைட்டானிக் கப்பல்களை அனுப்பி குடித்து வெறித்து நடனமாடக்கூடிய கப்பல். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து தாய்லாந்துக்கு, பேங்காக் சொல்லக்கூடிய கப்பல்களில் உள்ள அருவருப்புகள், உல்லாச கப்பல்கள் என்று பாவத்தை பெருக்குவதற்கு சமுத்திரத்தையும் கெடுத்தார். சமுத்திரத்தில் எத்தனையோ நீர்மூழ்கி கப்பல்கள், போர் கப்பல்கள், மனிதனுடைய இரத்தத்தை வாங்கக்கூடிய கப்பல்கள். இன்றைக்கு அணுகுண்டுவை பரிசோதிக்க விரும்புகிறவர்கள் சமுத்திரத்தில் அணுகுண்டுகளை போட்டு பரிசோதிக்கிறார்கள். அணுகுண்டு செய்வது பெரிய காரியமல்ல, செய்த அணுகுண்டுகளை வெடிக்காமல் பாதுகாப்பது பெரிய காரியமாக இருக்கிறபடியால் துருவ பிரதேசங்களில் பனி படர்ந்த சமுத்திரத்தின் கீழாய் அணுகுண்டுகளை பதுக்கி வைத்து, ஒருவேளை அது வெடித்தால் ஒவ்வொரு திசைக்கு அந்த அணுகுண்டுகளை திருப்ப வைத்து, இந்த அணுகுண்டு வெடித்தால் இந்தியாவில் போய் வெடிக்கட்டும், இந்த அணுகுண்டு வெடித்தால் சீனாவில் போய் வெடிக்கட்டும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அணுகுண்டுகளிலே பெரும் பகுதி சமுத்திரத்தின் ஆழத்திலே, துருவ பிரதேசத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று அணு மின் உலையங்கள் பற்றி எரியும் ஜப்பானில் வெடித்ததினால கதிர்வீச்சு கடலுள்ள மீன்களை எல்லாம் சாக பண்ணினர்.
ஆண்டவர் தம்முடைய கோபாக்கினேன் 2வது கலசத்தை சமுத்திரத்தில் ஊற்றுகிறார். அது செத்தவனுடைய இரத்தம் போல மாறிட்டு இன்றைக்கு அழகான நீல நிறமாய் தோன்றுகிற அந்த கடல், அந்த கலசம் ஊற்றும் போது கடலில் உள்ள அவ்வளவு மீனினங்களும், அத்தனை திமிங்கலங்களும், அத்தனை பாலூட்டிகளும், அத்தனை கோடி கோடியான மீன்களும் மிருக ஜீவன்களும் செத்து மிதக்க கூடும்படி அது மாண்டு போயின. முதலாவது பூமி, மிருகத்தின் முத்திரையை தரித்த ஜனங்கள் மேல் புண். 2வது கோபாக்கினை கலசம் சமுத்திரம். 3வது 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், அவைகள் இரத்தமாயின. 3வது ஆண்டவர் ஆறுகளை கொடுத்தார், நீரூற்றுகளை கொடுத்தார். அதன் மேல் அந்த கோபாக்கினை கலசம் ஊற்றின போது அவைகள் சிவந்த நிறமான இரத்தமாய் மாறின. செத்தவனுடைய இரத்தம் போல அல்ல, புதிதாய் சிந்தின ஒரு இரத்தம் போல. ஆண்டவர் எவ்வளவோ நதிகளை தருகிறார். அழகாய் காலையில் எழுந்து குளிப்பதற்கு தண்ணீரை தருகிறார், ஒரு மகிழ்ச்சி. ஆனால் மனிதன் அந்த நீர்நிலைகளை, குளங்களை புண்ணிய நதிகள் என்று சொல்லி அந்த நதியிலே நீராடினால் பாவம் தீர்ந்துவிடும், புண்ணியம் கிடைத்துவிடும், பரதேசி சென்று விடலாம் என்று ஆண்டவர் உண்டாக்கின நதிகளை விக்கிரம் போல மாற்றிவிட்டார். ஒவ்வொரு நதிக்கரையிலும் புறஜாதியாருடைய கோயில்களை கட்டிவிட்டார். ஆண்டவர் இந்த கோபாக்கினை கலசத்தை ஊற்றும் போது அது எந்த நீர், பூமிக்கு அடியில் போர்வெல் போட்டாலும் சரி, அல்லது தண்ணீர் பஞ்ச காலங்களிலே தெருவோரங்களிலே அடிப்பம்புகளை அடித்தாலும் சரி, அங்கே தூய்மையான தண்ணீர் வரப்போவதில்லை, இரத்தமாய் மாறுகிறது. குடித்தால் மரணம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இரத்தம் போல ரசாயன கலவைதான் அது ஊற்றும். மாறாவின் தண்ணீர் குடிக்க கசப்பாய் இருந்தது. தாகத்தால் கடல் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு இன்னும் தாகம் 1000 மடங்கு ஆகிவிடும். தேவனுடைய கோபாக்கினை. 3ஆம் தூதன் தன் தண்ணீர்கள் ஆர்மியை ஊற்றின போது 5ஆம் வசனம், அப்பொழுது தண்ணீர்களின் தூதன். தண்ணீர்களுக்கு என்று ஆண்டவர் நியமித்த ஒரு தூதன், காற்றுக்கென்று ஒரு தூதனை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். ஐப்ராத்து நதியோரம் 4 தூதர்களை அங்கே கட்டி வைத்திருந்தார்கள். காற்றுகளுடைய தூதர்களை கட்டி வைத்திருந்தார்கள். அக்கினிக்கென்று ஆண்டவர் தூதனை வைத்திருக்கிறார். இங்கே தண்ணீருக்கென்று ஒரு தூதன். அவன் என்ன சொல்லுகிறான்? தண்ணீர்கள் மேல் நின்ற தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவன் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவர் அநியாயமாய் கோபாக்கினை கலசங்களை ஊற்றவில்லை. 3 விதங்களிலே இரத்தத்துக்கு பழி வாங்கும்படி தேவன் நீதியை செய்திருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை குறித்து பேசும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் நீதியுள்ள தேவன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 25, 26 அவர் நீதியாய் நியாயம் விசாரித்து நியாய தீர்ப்பு செய்கிறவர். அவருடைய நீதி நியாயங்களுக்காக 7 முறை நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று 119ஆம் சங்கீதத்தில் தாவீது சொன்னார். அவர் ஒரு நாளும் அநியாயம் செய்கிறவர் அல்ல, நீதி செய்கிறவர். ஆண்டவருக்கு நீதிக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது.
ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, சர்வலோக நியாயாதிபதி, நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? ஆண்டவர் சொன்னார், சோதம் குமாராவில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்த 50 பேர் நிமித்தம் முழுவதையும் ரட்சிப்பேன். இது என்னுடைய நீதி. 10 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். அது அவருடைய நீதி. ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்வார்? அவனை வெளியே கொண்டு வந்து பட்டணத்தை அழிப்பார். துன்மார்க்கரோட அவர் ஒரு நாளும் நீதிமான்களை அழிக்க மாட்டார். ஏற்கனவே எல்லா நீதிமான்களும் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். முதலில் 3 வருஷ காலங்கள் ஆண்டவர் கொடுத்தார், இரத்த சாட்சிகளாய் மரித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதற்கு. இப்போ அடுத்த 3 வருஷம் ஆகிவிட்டது. அந்த 3 வருஷத்தின் முடிவு காலம் ஆகிவிட்டது. கடைசி அர்மகதோன் யுத்தம் நடக்கிறது. பூமியில ஒரு நீதிமானும் இல்லை. இப்போது ஆண்டவர் நீதியை செலுத்துகிற நேரம் வந்தது. நிறைய பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. அந்திகிறிஸ்துவுடைய காலத்தில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் பலிபீடத்தின் கீழே நின்று, தேவனே, எங்களுடைய இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் விசாரியாமல் இருப்பீர்? இரத்த சாட்சிகளின் இரத்தம், பரிசுத்தவான்களுடைய இரத்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பூமியில வந்து சிந்தின தேவகுமாரனுடைய இரத்தம். யூதர்கள் சொன்னார்கள், அந்த இரத்த பழி எங்கள் மேல எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும். உலகத்தில் கொடுமையான பழி இரத்த பழிதான். ஒரு இரத்தம் சிந்தப்படுமானால் 7 இரத்தத்தை பழி கேட்கக்கூடியது இந்த பூமி. இலங்கையில் எவ்வளவு இரத்தம் சிந்தப்பட்டது! எவ்வளவு தமிழர்கள், எவ்வளவு சிங்கள இராணுவத்தினர்! சின்ன தேசம் இரத்த கரைப்பட்டு போய் கிடக்கிறது. சாபம் ஒரு பெரிய பழி அல்ல, அதை பார்க்கிலும் கோடி மடங்கு பழிதான் இரத்த பழி என்பது. இரத்த பழி அவ்வளவு கொடுமையானது. இங்கே நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவர், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7 சொன்ன ஆண்டவர், தினை விதைக்கிறவன் தினை விதைப்பான், வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான் என்று நம்முடைய மூதாதையர் சொல்லியிருக்கிறார்களே. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மனுஷருடைய அவர்கள் விதைத்த விதைகள், மனுஷனுடைய இரத்தத்தை சிந்தி இரத்தத்தையே விதையாய் விதைத்தது நிமித்தம் ஆண்டவர் கோபாக்கினை கலசங்களை ஊற்றுகிறார், நீர்நிலைகள் மேல் ஊற்றுகிறார். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ அற்புதமா உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்ல எப்படி அவருடைய உள்ளம் புண்படும்? ஒரு மனுஷன் சந்திரனுக்கு போனானே, அங்கே ஏதாவது நீர்நிலைகளை பார்த்தானா, ஏதாவது ஆறுகளை பார்த்தானா, ஏதாவது மரங்களை பார்த்தானா, ஏதாவது பசுமையை பார்த்தானா? ஏன் பூமியில பரிணாம கொள்ளுகன்னு சொல்ற ஒரு அமீபாங்கிற செல்லிலிருந்து, குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான். ஏன் அந்த மனுஷன் நிலாவில் வரல? ஏன் சனி கிரகத்தை வரல? ஏன் புதன் கிரகத்தில் வரல? எல்லாம் மண்மேடுகளாக கிடக்குத. பூமி ஆண்டவர் நேசித்து மனுஷனுடைய குடியிருப்புக்கு என்று உண்டாக்கி, நீர்நிலைகளையும் ஆறுகளையும் ஊற்றுகளையும் உண்டாக்கி கடவுள் உண்டாக்கல. நான் குரங்குலேருந்து தான் வந்தேன். அவன் பண்ற சேஷ்டியை பார்த்தா குரங்குலேருந்து தான் வந்திருப்பான் போல தோணுது. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான எவ்வளவு ஒரு தேவ தூஷ்! சந்திரனுக்கு போனியா, ஏதாவது பார்த்தியா? அங்க பார்த்தியா? குரங்குகளை பார்த்தியா? அவைகள் மனுஷனுக்கு குடியிருப்புக்காக ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. எவ்வளோ அருமையா ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கணும்னா அவனுக்குள்ள எத்தனை மண்டலங்கள் வைத்து சுவாசிக்கிறதுக்கு. இரவும் போல நீங்கள் தூங்கினாலும் சுவாசிக்கிறீங்க. உள்ளே போன உடனே ஆக்சிஜன் எல்லாம் அது உறிஞ்சி வெறும் கார்பன் டை ஆக்சைடாக வெளியிடுது. சுவாசத்துக்குன்னு ஒரு மண்டலம், உணவுக்குன்னு இன்னொரு மண்டலம், உடம்புல உள்ள சாப்பிட்றது ஜீரணிச்சு ஒரு லெட்ரின்லாம் போகிறது,
யூரினா போகிறது, அது ஒரு மண்டலம். செவி மண்டலம், நாக்கு மண்டலம், பார்வை மண்டலம், இரத்தத்தை உண்டாக்குற மண்டலம். ஒரு தாய் மார்பில் குழந்தை வைத்த உடனே அவருடைய இரத்தம் பாலா சுரக்கிற ஒரு மண்டலம். நகம் உண்டாகிற ஃபேக்டரிகள், முடி வளர்ற ஃபேக்டரிகள். எவ்வளோ ஆச்சரியமாய் மனுஷனை விசித்திர வினோதமாய் பூமியின் தாழ்வடங்களில் ஒரு சிறு அணு போன்ற இருந்த விந்துவிலிருந்து ஒரு மனுஷன் 6 அடி உயரமுள்ள மனுஷனுடைய அவ்வளவு எலும்புகள், 273 எலும்புகள், 970 மைல் நீளமுள்ள நரம்பு மண்டலங்கள், நாக்கில் சுவை அறியத்தக்க 30,000 சுவை முடிச்சுகள், காதில் கேட்கக்கூடிய செவி பறையில் 25,000 அந்த 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 சத்த ஒலியை கிரகிக்கிற காரியம். கண்கள் அப்படியே ஒரு அழகு இமைய வைத்திருக்கிறார், தூசி விழுந்துராதபடி ஒரு மண்டை ஓட்டுக்குள்ள பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். தலையில் உள்ள வேர்வை வழிஞ்சு வரக்கூடாதுன்னு நெத்தியில புருவத்தை வச்சிருக்கிறார். கண்மணி போல் அந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ஞானமா எவ்வளவு புத்தி கூர்மையோட ஆண்டவர் உண்டாக்கி இருந்தா கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த கோபாக்கினை கலசங்களை ஊற்றுகிறார். தண்ணீரின் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், அவர் அநியாயமாய் செய்யலை, அவர் ஈவிரக்கமற்றவர் அல்ல, மனதுருகி எவ்வளவோ கிருபையின் தருணங்களை தந்தவர். 8, 9 வசனங்களை வாசிப்போம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள சூரியனின் மேல் ஊற்றினான். வரிசையா ஒன்று மேல ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார். முதலாவது இந்த பூமியின் மேல் ஊற்றினார், 2வது சமுத்திரத்தில் ஊற்றினார், 3வது ஆறுகளில் நீர்நிலைகளில் ஊற்றினார், 4வது சூரியன் மேல் ஊற்றினார். சூரியனுடைய உஷ்ணம் பல 1000 மடங்கு அதிகமாயிற்று. சாதாரணமாக நம்ம ஏப்ரல் மேல அக்கினி நட்சத்திரம் வரும், வெயில் தாங்க முடியாததாக இருக்கும். வெயிலில் பணக்காரங்க திடீர்னு வந்துட்டு சன்ஸ்ட்ரோக் ஆயிரும். சன்ஸ்ட்ரோக்கால மறிக்கிறவங்க நிறைய பேர். விஜயவாடாவுக்கு போயிருந்த இந்த மே மாதம் ஏப்ரல் தாங்க முடியாத வெப்பம், நரகத்தை ருசிக்கிறது போல இருந்தது. பகலெல்லாம் ஒரு அந்த குற்றால டவல், சின்ன டவலை தண்ணியில் நனைச்சி அப்படியே போத்திக்கிட்டு இருந்தா 2 நிமிஷம் ஆகாது, அது அப்படியே காஞ்சிடும். பானையில் லைம் ஜூஸு கலக்கி வச்சு குடிச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா செத்தான். இந்த பூமியிலே அவ்வளோ வெப்பம் இருந்தா இந்த கோபாக்கினை கலசம் ஊற்றும் போது அந்த ரத்தம், அந்த சூரியன் அவ்வளோ வெப்பமாகிறதுனால சரீரம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். சரீரத்தில் அப்படியே பிளவு உண்டாகும். புண்ணு உண்டாகிறது ஒரு சின்ன இடத்துல, பிளவு உண்டாகிறது நீளமா, முதுகெல்லாம் நீளமா பிளவு. ராஜ பிளவைன்று ஒரு வகை வியாதி சொல்லுவாங்க. சூரியனுடைய உஷ்ணம் பல மடங்கு அதிகமாகிறதுனால, மறுபடியும் வாசிக்கிறேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். சூரியனால் மனுஷனை தைக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தைக்கப்பட்டு இந்த வாதையை செய்ய அதிகாரமுள்ள தேவனை நாமத்தை தூஷித்தார்களே தவிர அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இருதயம் கல்லாய் போய்விட்டது. 10 வாதைகள் வர 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 பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அதுபோல ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பு ஊற்ற ஊற்ற ஜனங்களுடைய மனது கடினப்பட்டது. 10ஆம் வசனத்துக்கு வருவோம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்களுடைய நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தனங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோக தேவனை தூஷித்தார்களே தவிர தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. மிருகத்தின் சிங்காசனம். நாம் ஏற்கனவே பெர்குமு சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்துல நீ இருக்கிறதையும் என்று பெர்குமு சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொன்னார். சாத்தானுடைய சிங்காசனம்.
அந்த கிறிஸ்து இந்த பூமியில ஆளும்போது 3 திருத்துவங்கள் இருக்கும். சாத்தானுடைய சிங்காசனம் பெர்க்மு என்று அழைக்கப்பட்டாலும் அவனுடைய சிங்காசனம், அவனுடைய கள்ள தீர்க்கதரிசியுடைய சிங்காசனம் எப்போதும் எருசலேமில் இருக்கும். சாத்தானுடைய சிங்காசனம் ரோமாபுரியில் இருக்கும். சாத்தானுடைய மணவாட்டி ஆகிய வேசி, அவளுடைய சிங்காசனம் பாபிலோன்ல இருக்கும். இன்றைக்கு நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனா உங்க தலைநகரம் எதுன்னு கேட்டா அவங்க 2 தலைநகரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. டெல் அவீவ் என்பது பொருளாதார தலைநகரம். எல்லா அரசாங்க கட்டடங்களும் அங்கதான் இருக்கும், எல்லா எம்பாசியும் அங்கதான் இருக்கும். அதே நேரத்தில் எருசலேம் அவர்கள் சரித்திரபூர்வமான தலைநகரம், ரிலிஜியஸ் தலைநகரம், தேவாலயம் கட்டப்பட வேண்டிய ஒரு தலைநகரம். 2 தலைநகரமும் எங்களுடைய தலைநகரம் என்று அவர்கள் சொல்வார். அதுபோல அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கள்ள தீர்க்கதரிசி தன்னுடைய தலைநாமாகிய எருசலேம் வைத்திருப்பான். அந்தி கிறிஸ்துடைய மணவாட்டி பாபிலோனை தலைநகரமாக வைத்திருப்பார். ஒரு பிசினஸ் சிட்டியாக ரோமாபுரி பட்டணத்தை வைத்திருப்பார்கள். பல சிங்காசனங்கள். ஆண்டவர் இந்த கோபாக்கினின் கலசத்தை அப்போது ஊற்றுகிறார். வேதத்தில் ஏற்கனவே வாசிக்கிறோம், இப்போது இருளடைகிறது போல 3ல் ஒரு பங்கு 4ஆம் தூதன் எக்காலம் ஊதின போது 3ல் ஒரு பங்கு இருள் அடைந்தது. அதுபோல வெளிப்படுத்தல் 9:2 சூளை திறந்த போது புகை மண்டலம் வானமண்டல ஏறினபடியால் அது இருள் அடைந்தது. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் 3வது முறை 5வது கோபாக்கினை கலசம் ஊற்றப்படும் போது அது இருள் அடைகிறதை பார்க்கிறோம். யாராவது மத்தேயு 24:29 வாசிங்க. யாராவது யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மத்தேயு 24:29. சூரியன் அந்தகாரப்படும். சூரியனில் அதை ஊற்றின உடனே சூரியன் பல மடங்கு உஷ்ணத்தை அளிக்கும், பிறகு இருண்டு போகுமா. இருள் ஒருத்தர் நாவை கடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு காரிருள். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அந்த ராஜ்யம் இருளடைந்தது. அந்த இருளின் வல்லமையில் ஏன் இருள் வந்தது? ஆண்டவராய் இயேசு சிலுவையில் தொங்கும்போது வெளிச்சமான அவர் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொன்னவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி நேரம் காரிருள் உலகம் முழுவதையும் ஓடினதா. கொலை பாதகத்தை இயற்கையாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சூரியனாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே போல தேவகுமாரனுக்கு செய்ததற்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி இங்கே சாத்தானுடைய ராஜ்யம் சிங்காசனம் ஊற்றப்பட்ட போது அவனுடைய ராஜ்யம் இருள் அடைந்தது. 11ஆம் வசனம், தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 12ஆம் வசனம், 6ஆம் தூதனுடைய கலசம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. உலகத்திலேயே இன்றைக்கு ஒரு பழமையான நதி என்றால் ஐப்ராத்து நதி. ஏதேன் தோட்டத்திலே 4 நதிகள் இருந்தன. கீகோன், பைசோன், அந்த இதக்கேல், ஐப்ராத், 4 நதிகள். இன்றைக்கு அந்த கீசோன் நதியை காணும், மற்ற 3 நதிகளை காணும். ஐப்ராத் நதி மட்டும் இன்னைக்கு இருக்கிறது. ஏறக்குறைய 1800 மைல் நீளமுள்ள ஒரு நதி. பாபிலோன் தலைநகரமாகிய பாக்தாத்
ஆதி காலத்திலே பாபேல் என்று அழைக்கப்பட்ட அது கரையோரமாய் ஓடின ஒரு முக்கியமான நதி, ஒரு நாளும் வற்றி போகாத ஒரு நதி. ஆனால் 6ஆம் தூதன் தன்னுடைய கலசத்தை ஐப்ராத் என்ற பெரிய நதியில ஊற்றிய போது அந்த நதி வற்றி போயிட்டான். வற்றி போனால்தான் இங்கே கீழே சொல்லுகிறது, சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு ஆயத்தமாக கடைசி எருசலேமுக்கு நேராய் ஒரு யுத்தத்திற்காக கிழக்கிலிருந்து சில ராஜாக்கள் வருகிறார். இஸ்ரவேலுக்கு கிழக்காய் இருக்கிறது, சூரியன் திசையில உதிக்கிறது சீனா தேசம், ஜப்பான் தேசம், மங்கோலியா என்கிற தேசம். கிழக்கு பகுதியில் தான் இன்றைக்கு இந்த 3 தேசங்களும் உலகத்தில் சூரியன் உதிக்கிறத முதல்ல பார்க்கிற தேசம் ஜப்பான் தேசம், கடைசியா பார்க்கிற தேசம் அமெரிக்கா தேசம். நம்ம எல்லாம் சூரியன் இப்போ அஸ்தமிச்சுட்டு இப்போதான் அமெரிக்காவில் காலையில் 6 மணி ஆரம்பமாகும். இதே நாள் தான் நமக்கு பிந்தி இருக்காங்க. நமக்கு முந்தி யார் இருக்கான்னா ஜப்பான் முந்தி இருக்கிறது. உலகத்திலேயே முதல்ல சூரியன் உதிக்கும் இடம் ஜப்பான். அங்கிருந்து ஒரு பெரிய சேனை, ஏறக்குறைய 20 கோடி சேனையை அந்தி கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் நடத்தி கொண்டு வருவார். இன்றைக்கு அமெரிக்கா தேசம் பல யுத்தங்களை கலந்து கொண்டு தன்னுடைய பலத்தை இழந்து வருகிறது. ரஷ்யா பல துண்டுகளால் உடைந்து தன்னுடைய சக்தியை இழந்து போனது. இன்றைக்கு உலக வல்லரசுகளாக 2 தேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பா யூனியன் ஜெர்மன் என்ற ஒரு இடத்திலிருந்து அடுத்த ஒரு பெரிய சக்தி சீனாவிலிருந்து, சீனா வல்லரசு நாடு பயங்கர வேகமாய் முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே சீனாவுக்கு விரோதமாய் பலன் கொள்ளக்கூடிய எந்த தேசமும் இல்லை. முந்தின காலங்களில் எல்லாம் யூரோப்பில் இருந்தால் இந்தியாவுக்கு படையெடுத்து வருவாங்க, யூரோப்பில் இருந்தால் கிழக்கு தேசத்துக்கு படையெடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இனி கடைசி அர்மகதோன் யுத்தம் சூரியன் உதைக்கிற கிழக்கு தேசத்தில் தான் புறப்பட்டு போகும். கடந்த அத்தியாயத்தில் பார்த்தோம், 20 கோடி யுத்த வீரர்கள் வருவாங்க. அதற்காக ஐப்ராத் நதி வற்றி போக வேண்டியது அவசியம். இந்த ஐப்ராத் நதி பாபிலோனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் போது, நேபுகாத் நேச்சார் மகன் பெல்ஷாசார் இருக்கும்போது, இந்த பாபிலோனை எப்படி பிடிக்க முடியும்? இந்த ஐப்ராத் நதியை வற்ற வைக்கணும். வற்ற வைக்கவே முடியாது. ஆனால் கோரேஸ் ராஜா, தரியு ராஜா என்ன செய்தார்கள்? அவ்வளோ பெரிய நதியை வேற பக்கம் திசை திருப்பி விட்டு அதை காய்ந்து போக பண்ணி, அது போகிற அப்படியே அண்டர் கிரவுண்ட் வழியாக இரவு நேரத்தில் பாபிலோன் தேசத்துக்கு வந்தாங்க. அப்போதான் பெல்ஷாசார் பிரபு 1000 பிரபுக்களுக்கு விருந்து வைத்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து வந்த மதுபானத்தை பாத்திரங்களில் மதுபானத்தை ஊற்றி குடித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் நேராக புகுந்து பாபிலோன் தேசத்தை பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த ஐப்ராத் நதி வற்ற வைக்கப்பட்டது. வற்ற வைக்கப்படவில்லை, வேறொரு திசையாக திருப்பி விடப்பட்டது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி கடைசி அர்மகதோன் யுத்தத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி அந்த நதியை வற்றி போக பண்ணினார். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர், ஐப்ராத் நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அடுத்த வசனம், அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டே. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், 3 பேரை நிறுத்துகிறார். ஒருவன் வலு சர்ப்பம், அடுத்தவன் மிருகம், அடுத்தது கள்ள தீர்க்கதரிசி. அவருடைய வாயிலிருந்து தவளைக்கு ஒப்பான ஆவிகள். தவளையின் ஆவிகள் அல்ல, தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள்.
பொய்யான அற்புதங்கள் செய்கிற பிசாசின் ஆவிகள் என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். பல முறை பிசாசு அந்நிய பாஷையை பேசுகிற நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறது போல இனிமையாய் பேசுவதில்லை. ஆண்டவர் பேசும்போது ஒரு மெய்யான சமாதானம், சந்தோஷம் வரும். சாத்தான் பேசுகிற அந்நிய பாஷை கேட்டா தவளையின் ஆவி போலதான் இருக்கும். அருவருப்பான ஆவியை பேசும். தேவனை தூஷிக்கக்கூடிய பாஷைகளில் பேசும். வெளியில் உள்ளவங்களுக்கு எது உண்மையாய் ஆவியானவர் பேசுகிறது, எது பிசாசு பேசுகிறது என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய காதுகள் அந்த தவளை கொப்பான ஆவிகள் பேசுகிற சத்தத்தை கேட்ட உடனே உள்ளத்தில் ஆவியானவர் பொங்கி அதை அதட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பார். நம்முடைய உள்ளத்தில் அந்த ஆவிகள் கிரியை செய்யும் போது ஒரு கலக்கம் உண்டாகும். இது தேவனிடத்திலிருந்து வந்ததா, சாத்தான் பேசுகிற தவளையின் ஆவியா கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நம்முடைய வாயிலிருந்து வந்தது. நம்முடைய வாய் முக்கியமானது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய நாவை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏசாயாவின் வாயை பரிசுத்தப்படுத்தினார், நாவை பரிசுத்தப்படுத்தினார். அக்கினியிலிருந்து வந்த குருடை எடுத்து அவனுடைய நாவில தொட்டு, இந்த அக்கினி குருடு உன்னுடைய உதடுகளை தொட்டதினால் உன்னுடைய பாவம் நிவர்த்தியாகி உன்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது என்று ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நூணலும் தன் வாயினால கெடும். நூணல் என்றால் தவளை. அந்த வாயினால கெடுமா. மாக்கிரி தவளை மாதிரி அப்படியே சத்தம் போட்டு அந்த சத்தத்தை கேட்டு பாம்பு வந்து லபக்குன்னு ஒழுகிட்டு போயிடும். இந்த தவளையின் ஆவிகளுக்கு உள்ள வேலை என்ன? அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் இருக்கிற ராஜாக்களை, இந்த 3 தவளையின் ஆவிகளுக்கு அந்த அந்தி கிறிஸ்துடைய வேலை கொடுத்திருக்கிறார். பூலோகம் எங்கும் இருக்கிற ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் மகா நகரத்தில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இந்த தவளைகளின் ஆவிகள் போய் சீனாவிலையும் மங்கோலியாவிலையும் ஜப்பான்லையும் அற்புதங்களை செய்து அந்தி கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்தி அங்குள்ள இராணுவங்கள் எல்லாம் கொண்டு வந்து எருசலேமில் வந்து குவிக்கும்படி இந்த ஆவிகள் புறப்பட்டு போகிறதா. இடையில ஆண்டவர் கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு வார்த்தையை தனியாய் சொல்லுகிறார். இது அந்த கோப கலசத்தோடு இணைந்தது அல்ல. கோப கலசங்களை ஊற்றி கொண்டு வரும்போதே கிருபையின் காலத்தில் வளர்கிற நமக்கு துண்டாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இதோ நான் திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விளைத்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த ஒரு வசனம் இடையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது இந்த 7 கோபாக்கினை கலசத்தோடு இணைந்த வசனம் அல்ல. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் வருகைக்கு நீ ஆயத்தப்பட்டீங்கன்னா வீணா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலையோ இந்த 7 கோபாக்கினை கலசத்திலேயோ நீ பங்கு பெற வேண்டியதில்லை. நான் சீக்கிரமாய் வரும்போது உன்னுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள். உன்னுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது மகிமையின் வஸ்திரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு உடுத்தி இருந்தார். பாவம் செய்த போது அந்த மகிமையை சாத்தான் உரிந்து கொண்டு ஓடிவிட்டான். அவன் நிர்வாணிகள் என்று காணப்பட்டார்கள். வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள். நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்பு திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடித்தான். அது மதுபானம் என்று தெரியவில்லை, தன்னை மயக்கும் என்று தெரியவில்லை. தன்னுடைய வஸ்திரம் விலகி நிர்வாண கோலத்தில் படுத்து கிடந்ததினாலே அவனுடைய பிள்ளைகள் அதை பார்த்தார்கள். அதன் நிமித்தம் அவனுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டவனான. காம் சந்ததி ஆண்டவர் சபித்தார். நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். காம் என்பவன் தான் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து மற்றவரிடத்தில் சொன்னவன்.
இன்றைக்கும் ஆப்பிரிக்கா கண்டம் அந்த காமின் தலைமுறையிலே சபிக்கப்பட்ட ஒரு கண்டமாக விளங்குகிறது. சேம் என்பது மூத்த மகன், அவன்தான் நிர்வாணத்தை மூடினவன், அவன்தான் இன்றைக்கு ஐரோப்பியா, அந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் அவனுடைய சந்ததியிலே வந்தவர்கள். யாப்பைத் என்கிறவர்கள் மங்கோலிய ரேஸ், அவர்கள் தான் சீனா ஜப்பான் போன்ற இடங்களில் வாழ்கிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்கிறேன். ஏசாயா 61:10 சொல்லுகிறார், அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வுகளை தரித்து இருக்கிறார். உடைய வஸ்திரத்தை இழந்து விடாதே, உன் இரட்சிப்பை இழந்து விடாதே. ஏசாயா 61:3 துதியின் உடைய ஆண்டவர் நமக்கு தரிப்பித்திருக்கிறார், அதை இழந்து போகாதே. சங்கீதம் 45 சித்திர ஆடை ஆண்டவர் தந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் திரும்ப வாசிக்கிறோம், வெண் வஸ்திரங்களை ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். வெளிப்படுத்தல் 19:8-9 வெண்மையும் பிரகாசமான வஸ்திரம் அவளுக்கு தரிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த வஸ்திரத்தை இழந்து போகாதே, அந்த வஸ்திரங்களை இழந்து போகாதே. கடைசியாக 7ஆம் தூதனை குறித்து வாசிக்கிறோம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்திலே ஊற்றினான். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். பூமியில ஊற்றினார், சூரியனிலே ஊற்றினார், ஆறுகளில் நிலைக்கல ஊற்றினார், சமுத்திரத்தில் ஊற்றினார், பிசாசின் சிங்காசனத்தில் ஊற்றினார். கடைசியாக அந்த கோபாக்கினை கலசத்தை ஆண்டவர் ஆகாயத்தில் ஊற்றினார். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்ற பெரும் சத்தம் பிறந்தது. ஆயிற்று என்றால் முடிந்தது. 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றி முடிந்தது. இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் நிறைவேறிட்டு விட்டு 6ஆம் வார்த்தையாக முடிந்தது என்று சொன்னார். இப்போது இந்த கோபாக்கினை கலசங்கள் முடிந்ததும் முடிந்தது என்று அர்த்தம் கொள்ளுகிற விதத்தில் ஆயிற்று. அப்படி சொன்ன உடனே பரலோகம் அதற்கு ஆமோதித்து சத்தமும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிற்று. பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. பூமி அதிர்ச்சியிலே இப்போ ஹெக்டேர் என்ற ஒரு அளவின்படி அளந்து கொண்டு இருக்கிறார்கள். 9 ஹெக்டேர் 11 ஹெக்டேர், அதிகமான அளவு 12க்கு மேலே இதுவரை போனதில்லை. ஆனால் இனிமே அந்த 12 மேலெல்லாம் தாண்டி போகுமாம். பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டாகவில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காய் பிரிக்கப்பட்டது. அந்த இடி முழக்கம் உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது. மகாநகரமாகிய எருசலேம் நகரம் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு போவீர்கள் என்றால் ஒரு பகுதியை அரப் கார்னர் என்று சொல்வார்கள், இன்னொரு பகுதியை யூதருடைய கார்னர் என்று சொல்வார்கள், இன்னொரு பகுதியை ஜென்டைல்ஸ் கார்னர் என்று சொல்வார்கள். 3 பகுதிகளாய் அது உடைந்து பெறுகிறது. தேவனுடைய திருத்துவம் 3, அந்தி கிறிஸ்துவனுடைய திருத்துவம் 3. அதுபோல 3 பகுதிகளாய் அந்த இடி முழக்கமே அதை பிரித்து கொடுக்கும். அப்பொழுது மகாநகரம் என்று 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. சமுத்திரத்திலே ஊற்றப்பட்டதின் விளைவாக தீவுகள் யாவும் அகன்று போயிற்று. எத்தனை பர்வதங்கள் இருந்தாலும் சமுத்திரத்தில் அது மூழ்கும் போது காணப்படாமற் போயிற்று. தாளந்து நிறையுள்ள பெரிய கல்மழை. ஒரு தாளந்து என்பது 50 கிலோ, அதை குறிக்கிறது. 1 கிலோ கல்மழை மேலேருந்து விழுந்தா எப்படி இருக்கும் பாருங்க. 10 கிலோ கல்மழை விழுந்தா ஒரு தாளந்து நிறையுள்ள 50 கிலோ மண்டலம் தூள் தூளாக போயிடும். தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதான். இந்த 7 வாதைகளும் முடிந்தது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சித்தமானால் 17ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். மகா பாபிலோனை பற்றி 17ஆம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இன்னும் 6 அதிகாரம் தான் நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைக்கு கடவுளுடைய கிருபையால் இந்த 16ஆம் அதிகாரத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அடுத்த வாரம் வரும்போது எகிப்தில் உள்ள 10 வாதை என்னென்னலாம், அது விளைவுகள் என்னென்ன நடந்தது, 7 முத்திரை தரிக்கும் போது என்னென்ன நடந்தது, என்னென்ன வசனம், 7 தேவதூதர்கள் எக்காலம் ஊதும்போது என்னென்ன நடந்தது, 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படும் போது என்னென்ன நடந்தது. இல்லை நாங்கள் செய்யலைன்னு தலை சொரிஞ்சிட்டு வர்றவங்களுக்கு 5 ரூபா வராது. 10 ரூபாயா வச்சுக்கிடுவோமே, என்ன 5ஆ மாற்றுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே ஹோம்ஒர்க்கை செய்யிட்டு வர்றவங்களுக்கு 5 ஸ்டார் சாக்லேட் நானே வாங்கி தரப்பேன். நான் கொஞ்சம் ருசி பார்த்துட்டுருந்தேன், அதை பற்றி கோபப்படாதுங்கக்கா. ஆண்டவர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். இருளில் உள்ளதை அவர் அறிவார். மறைவான பொக்கிஷங்களை அவர் தந்தருவார். நான் உனக்கு முன்பாக போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வெளியாகாத ரகசியம் இல்லை, வெளியே வராத மறைபொருளும் இல்லை. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ரபுனி, நல்ல போதகராய் இருக்கிறார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த தாகத்துக்காக உமக்கு நன்றி. அவருடைய வாஞ்சியை அறிந்து வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறக்காய் உமக்கு நன்றி. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். தேவ பிரசன்னம் அவர்களோடும் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.